character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7. Good evening students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. அந்த ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட்டோடைய கண்டினியூவேஷன், அதாவது என்னென்னவா டெவலப் ஆகுது, எந்தெல்லாம் ஆர்கனாக டெவலப் ஆகுது அப்படின்றது தான் இன்றைய கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸில் போகலாம். ஓகே, சரி, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ளசண்ட்டாக டெவலப்மெண்ட் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம் இல்லையா. இப்போது இங்கேருந்து தான் கிளாஸை கண்டினியூ பண்ண போகிறோம். பாரு, த ப்ரைமரி ஜெர்ம் லேயர் சர்வ் அஸ் த ப்ரிமிட்டிவ் டிஷ்யூ. அதாவது நான் என்ன சொன்னேன், யாரெல்லாம் என்னென்ன ஆர்கனாக டெவலப் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரைமரி ஜெர்ம் லேயர், எக்டோடர்ம் அண்ட் தென் மீசோடர்ம், ஓகே. பாரு, the primary germ layer இப்போ என்னவா மாறுது. The primary germ layer serves as the primitive tissue from which all body organ develop. அப்போ primary germ layerலேருந்து தான் எல்லா பாடி ஆர்கன்ஸும் டெவலப் ஆகுது. நமக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம் பிளாஸ்டுலா ஆர் பிளாஸ்டோசிஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்ம் லேயர் இருக்குது, எக்டோடர்ம் இருக்குது, எண்டோடர்ம் இருக்குது, மீசோடர்ம் இருக்குது. அப்போ primary germ layer என்னவா மாறுது, எக்டோடர்ம் என்னவா மாறுது, எண்டோடர்ம் என்னவா மாறுது, மீசோடர்ம் என்னவா மாறுது. அப்படி பார்க்கும்போது primary germ layer serves as the primitive tissue. primary germ layer என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா primitive tissue, எல்லா பாடி ஆர்கனும் அந்த primary germ layerலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்டோடர்ம்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா give rise to the central nervous system. அப்போ எக்டோடர்ம்லேருந்து தான் என்ன ப்ரொடக்ஷன், ஃபீட்டஸோடைய அதாவது அந்த குழந்தையுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா அதில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, தென் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், எபிடெர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மெமரிங் கிளாண்ட். இது அத்தனையுமே எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோடர்ம்லேருந்து. நெக்ஸ்ட் பாரு, கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜ் அண்ட் போன் மசில்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் யூரோஜெனிட்டல் சிஸ்டம் லைக் கிட்னி, யூரிட்டர் அண்ட் கொனாட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த மீசோடர்ம். அப்போ மீசோடர்ம்லேருந்து என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆகுது. தென் லாஸ்ட் ஒன் த எண்டோடர்ம். அப்போ மீசோடர்ம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் எண்டோடர்ம் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எபித்தீலியம் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், அதாவது நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ஓகேவா. எபித்தீலியம் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லிவர், பேன்க்ரியாஸ், தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, இது எல்லாமே வந்து எண்டோடர்ம். அப்போ இந்த பேராகிராஃப் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்ம் லேயர், எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் இவங்க எல்லாருமே தட் மீன்ஸ் பிளாஸ்டுலாவில் இல்லை பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிற இந்த விஷயத்தில் எப்படி வந்து பேபி ஃபார்மேஷன் நடக்குது, எப்படி குழந்தைக்கு இது எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு, ஹியூமன்
pregnancy lasts for about 280 days or 40 weeks. இந்த pregnancy நடக்கிறதுக்கு அதாவது பேபி ஃபார்மேஷன் fetal developmentக்கு எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 days அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 40 weeks அப்படின்னு சொல்லலாம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, இந்த டைமிங்கை இத்தனை நாள் இந்த பீரியடை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. The time of being pregnancy is called as gestation period. It can be divided for convenience. நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக இதை வந்து 3 விதமாக பிரிக்கிறோமா. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் ஒன் இஸ் தேர்ட் ட்ரைமஸ்டர். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கன் எல்லாமே டெவலப் ஆகிறது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான். ஓகேவா? இந்த பாடி ஆர்கன்ஸ் முக்கியமாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, limbs, lungs, liver and external genital organ are well developed. Next பாருங்க, by the end of the second trimester, அதே மாதிரி மூணாவது காலம் முடியும் பொழுது, ஓகேவா, செகண்ட் ட்ரைமஸ்டர், the face is well formed. முகம் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிருக்கும். with features என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்க, features of eyelids and eyelashes, eye blink, then body is covered with fine hair muscle. பாடியில் hair muscles எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. muscle tissue and develop bone become harder. போனும் வந்து ஹார்டாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. then the fetus is fully developed. இது நமக்கு தெரிஞ்சது. அப்போ மூணாவது ட்ரைமஸ்டருடைய எண்டில் யார் ஃபுல்லாக டெவலப் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீட்டஸ், அந்த பேபி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ த ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் இஸ் ரெடி ஃபார் த டெலிவரி. அப்போ அந்த ஃபீட்டஸ் வந்து வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ மூணாவது ட்ரைமஸ்டரை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா end of the 9th month அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாரு, during pregnancy the placenta act as a temporary endocrine gland. இந்த பிளசண்டான்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, பிளசண்டானா என்ன சொன்னோம், பேபிக்கும் மதருக்கும் இருக்கிற அந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்சு, ரெஸ்பிரேஷனு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃபுட் பைப்பை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், பிளசண்டான்னு சொன்னோம் இல்லையா. இந்த பிளசண்டா என்னவாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஒர்க் பண்ணுது. டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டாக இருந்ததுன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் காரியானிக் கொனடோட்ரோபின், then human chorionic somatomamotrophin or human placental lactogen, ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்டரோன். இது எல்லாமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டாவில் ப்ரெக்னன்சி டைமில் ப்ரொடியூஸ் ஆகுது, விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் நார்மல் ப்ரெக்னன்சி. நார்மல் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளசண்டா. எ ஹார்மோன் கால்டு ரிலாக்சின். அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு ஹார்மோனை சொல்கிறாங்க, ரிலாக்சின் இஸ் ஆல்சோ செக்ரீட்டட் டியூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி. அதுவும் ப்ரெக்னன்சியோடைய லேட்டர் ஃபேஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which helps in the relaxation of the pelvic ligament. pelvic ligament ரிலாக்ஸ் பண்ணுது at the time of parturition, அதாவது டெலிவரி டைம். ஓகேவா, parturition is nothing but the delivery time. it should be noted. இது என்ன, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா noted that HCG, HPL and relaxin are produced only during the pregnancy. pregnancy டைமில் ப்ரெக்னன்சிக்காக மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா HCG, HPL and ரிலாக்சின். இது கூடவே இருக்கிற மற்ற ஹார்மோன் படித்தோம் இல்லையா டியூரிங் ப்ரெக்னன்சி, லெவல் ஆஃப் அதர் ஹார்மோன் என்னென்ன, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், கொரிஸ்ட்ரால், ப்ரொலாக்டின், தைராக்சின் எக்ஸெட்ரா இஸ் இன்க்ரீஸ்டு. ஏன்னா மற்ற ஹார்மோன் எல்லாமே ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருக்கிற சாதாரண லெவலை விட அது ஒரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. செவரல் ஃபோல்ட்ஸ் இன் த மேட்டர்னல் பிளட். மேட்டர்னல் பிளட் மீன்ஸ் நத்திங் பட் த மதர் பிளட். ஓகேவா, தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் த ஃபீட்டல் க்ரோத். இது முக்கியமாக ப்ரெக்னன்சிக்காக இந்த 3 ஹார்மோன் தேவைப்படுதுன்னா மற்ற ஹார்மோனும் ஃபீட்டல் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக துணையாக நின்று ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாரு, இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. ஃபீமேல் யூட்ரஸ் இஸ் நார்மலி அபவுட் 3 inches. நார்மலாக கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் யூட்ரஸ். அது நார்மலாக பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா 3 inch தான் இருக்குமா, 3 inch லாங் தான் அண்ட் 2 inch வைடு. 2 inch தான் வந்து பிரெத் இருக்கும். ஓகேவா, லாங் வந்து 3 inch இருக்கும், பிரெத் வந்து 2 inch இருக்கும். ஆனால் அந்த 3 inch லாங்கு 2 inch பிரெத்தில் இருக்கிற அதால் எவ்வளோ அளவு எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மடங்கு விரிவடைய முடியும். அப்போ குழந்தை எப்படி வளருது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அப்படின்னா அந்த யூட்ரஸ்
has the special type of muscles that has the capacity to expand 20 times other than its normal size. அதால என்ன பண்ண முடியும் 20 மடங்கு அதிகமாக முடியும். எப்போ மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pregnancy டைமில் மட்டும். நெக்ஸ்ட் பாரு parturition. இப்போ ஒரு வழியாக ஒரு குழந்தை க்ரோத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்யூரிஷன். எப்படி வந்து ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் வெளியே எப்படி நடக்குது, பேபி எப்படி வெளியே வருது அப்படின்றது தான். பாரு, parturition is the completion of pregnancy and giving birth to the baby. அப்போ pregnancy முழுமை அடைஞ்சி பேபியை வெளியே வர அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா parturition. The series of events, அப்போ அதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறாங்க. The series of events expels the infant from the uterus is collectively called லேபர். அப்போ யூட்ரஸ்லேருந்து இன்ஃபேண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்காக நடக்கிற அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட், என்னென்ன ஈவெண்ட் நடக்குதோ அந்த ஈவெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லேபர். ஓகேவா? த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே த யூட்ரஸ் அண்டர்கோ பீரியாடிக் எபிசோட். அந்த யூட்ரஸில் அதாவது கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் எபிசோட்ஸ் வந்து வீக் பை வீக் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ஷன் அதாவது சுருக்கம். தீஸ் கான்ட்ராக்ஷன் ஆர் கால்டு Braxton-Hicks contraction leads to the false labor. இந்த கான்ட்ராக்ஷனால தான், அதாவது இந்த Braxton-Hicks contractionனால தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா false labor. As the pregnancy progresses, increase in the estrogen concentration. அப்போ pregnancy கண்டினியூ ஆக எந்த ஹார்மோனுடைய லெவல் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனுடைய கான்சன்ட்ரேஷன். இன்க்ரீஸ் இன் த ஈஸ்ட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன், ஈஸ்ட்ரோஜனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக promote uterine contraction, அதாவது கர்ப்பப்பையுடைய சுருக்கம் வந்து அதிகமாகுது. uterine contraction, this uterine contraction இப்படி கர்ப்பப்பை சுருங்க the uterine contraction facilitate the molding of the fetus. அந்த fetus அதாவது உள்ள இருக்கிற குழந்தை வந்து mold ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அதாவது கீழ் நோக்கி சுருள ஆரம்பிக்குது. molding of the fetus and downward movement. அப்போ குழந்தை திரும்பி வருது. ஓகேவா? தலை திரும்பி வருது. movement of the fetus. The descent of the fetus, அப்படி குழந்தை கீழே வரும் பொழுது causes the dilation of the cervix of the fetus. அப்போ அந்த யூட்ரஸில் வந்து dilation நடக்குது and the vaginal canal releasing in the neurohormonal reflex called fetal ejection reflex or Ferguson reflex. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா neurohormonal reflex. neurohormonal reflex அப்படின்னா அந்த வேஜினல் ரீஜியன் வந்து பெருசாகுது. வேஜினா எப்படி பெருசாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் எவ்வளோ சுருங்க அந்த வேஜினா வந்து பெருசாகும். அதை தான் வந்து ஃபீட்டல் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வேஜினா பெருசாக அந்த ஃபீட்டஸ் வந்து வெளியே வருது. அந்த ஃபீட்டஸ் வெளியே வர அந்த ஆக்ஷனை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபெர்குசன் ரிஃப்ளெக்ஸ். திஸ் இனிஷியேட் த செக்ரீஷன் ஆஃப் தி ஆக்சிடாசின். இதனால தான் என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் of the oxytocin. எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா from neurohypophysis which in turn brings about the powerful contraction. இந்த ஆக்சிடாக்சினால யூட்ரஸ்ல ஏற்படுற கான்ட்ராக்ஷன் ஆனது இன்னும் அதிகமா பவர்ஃபுல்லா இருக்கு. பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் of the uterine muscle and leads to the expulsion of the baby. அப்ப அந்த பவர்ஃபுல்லான கான்ட்ராக்ஷன் யூட்ரின்ல நடக்கிறதுனால, அதிகப்படியான சுருக்கம் அந்த கர்ப்பப்பையில நடக்கிறதுனால பேபி வந்து வெளியே வருது. எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி எது வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த பர்த் கனல். பர்த் கனல் அப்படின்றது நமக்கு ஒன்றும் கிடையாது, அந்த வேஜினா தான். ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், இப்படி நடக்கிற இந்த ஈவெண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோமோ நம்ம பார்ட்யூரிஷன் ஆர் சைல்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாரு ரிலாக்ஸிங். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ரிலாக்ஸின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மறுபடியும் சொல்கிறாங்க பாருங்க. ரிலாக்ஸின் இஸ் எ ஹார்மோன் செக்ரீட்டட் பை த பிளசண்டா. வி ஆல்ரெடி நோ தட் ரிலாக்ஸின் இஸ் செக்ரீட்டட் பை பிளசண்டா, ஆல்சோ ஃபவுண்ட் இன் த கார்பஸ் லியூட்டியம். எங்கேயும் இருக்குமா? கார்பஸ் லியூட்டியத்துலையும் இருக்குது. இட் ப்ரமோட்ஸ் த பார்ட்யூரிஷன் பை ரிலாக்ஸிங் த பெல்விக் ஜாயிண்ட். பெல்விக் ஜாயிண்ட்ன்றது நம்மளுடைய போன் ரீஜியனில். ஓகேவா? பெல்விக் ஜாயிண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுறது மூலயமா பார்ட்யூரிஷனை வந்து ப்ரமோட் பண்ணுது. அதாவது ஃபீட்டஸ் வெளியே குழந்தை வெளியே வர்றதுக்கு வழிவகுக்குது. அண்ட் பை டைலேஷன் ஆஃப் த சர்விக்ஸ். அப்போ
பெல்விக் ஜாயிண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செர்விக்ஸை வந்து டைலேட்டும் பண்ணுது வித் த கண்டினியூடு பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன். இது அத்தனையுமே எதனால் நடக்குது? இத்தனை ஹார்மோனும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் தான், சுருக்கம் தான். இந்த ஆம்னியான் ரப்ச்சூர். அப்போ அந்த ஆம்னியான் அந்த பேபியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அந்த ஆம்னியாட்டிக் ரப்ச்சர் ஆம்னியான் ரப்ச்சர் ஆகிறதுனால ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வருது. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் அவுட் த்ரூ த வேஜினா. ஃபர்ஸ்ட் வேஜினா வழியாக, அதாவது பனிக்கூடம் உடஞ்சிருச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து வேஜினா வழியாக ஃபர்ஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த வேஜினா வெளியே வர அதை ஃபாலோ பண்ணி பேபியும் வெளியே வருது, ஃபாலோடு பை த ஃபீட்டஸ். த பிளசண்டா அலாங் வித் த ரிமைன்ஸ் ஆஃப் தி அம்பிளிக்கல் கார்ட். அப்போ குழந்தை வெளியே வந்துடுச்சு. குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதில் ஏற்கனவே ஃபார்ம் ஆகி இருந்த பிளசண்டா மற்ற விஷயம்லாம் என்னவாகுது? See, placenta along with the remains of the umbilical cord called after birth, அதுவும் சேர்ந்து is expelled out after delivery. அப்போ டெலிவரிக்கு அப்புறம் பிளசண்டா வந்து எல்லாமே சேர்ந்து வெளியே வருது. நெக்ஸ்ட் பாரு, லாக்டேஷன். லாக்டேஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை த mammalian gland. See, lactation அப்படினாலே பால், ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை த mammalian gland. The mammalian gland show changes during every menstrual cycle. ஆனால் லாக்டேஷன் அப்போ மட்டும்தான் வந்து நமக்கு அங்கே சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டேஷன் மட்டும் இல்லாமல் மற்ற மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் டைம்லேயும் வந்து மெமாரியன் கிளாண்டில் சேஞ்சஸ் ஆனது ஏற்படும். ஸோ மெமாரியன் கிளாண்ட் ஷோ சேஞ்சஸ் டியூரிங் எவ்ரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன். இந்த 3 விதமான காலத்திலையும் நமக்கு அந்த மெமாரியன் கிளாண்டில் சேஞ்சஸ் ஆனது ஏற்படும். இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். அப்போ லாக்டேஷன் ஒழுங்காக நடக்கிறதுக்கு என்ன ஹார்மோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், progesterone and human placental lactogen towards the end of the pregnancy. Pregnancy முடிஞ்ச காலத்தில் stimulate the hypothalamus towards prolactin. prolactin நோக்கி hypothalamus வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. releasing factor, the anterior pituitary responds by secreting prolactin. அப்போ அங்கே மெமாரியன் கிளாண்டில் இருக்கிற பிட்யூட்டரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரேட்டிங் ப்ரோலாக்டின் which plays a major role in the lactogenesis. அப்போ ப்ரோலாக்டின் plays major role in the lactogenesis. நெக்ஸ்ட் பாரு, ஆக்சிடாக்சின். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இவர் தான், திரும்ப இவர் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. பாருங்க, ஆக்சிடாசின் காசஸ் த லெட் டவுன் ஆர் ரிஃப்ளெக்ஸ். இதை ஏன் லெட் டவுன் சொல்கிறாங்க இல்லை ரிஃப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்களேன். ரிஃப்ளெக்ஸ் த ஆக்சுவல் எஜெக்ஷன் ஆஃப் த மில்க் ஃப்ரம் த alveoli of the mammalian gland during lactation. அப்போது ஆல்வியோலை கிளாண்ட்லேருந்து, அதாவது மெமாரியோடைய ஆல்வியோலை கிளாண்ட்லேருந்து மில்க் வந்து வெளியே வர்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டியூரிங் லாக்டேஷன் ஆக்சிடாக்சின் ஆல்சோ ஸ்டிமுலேட் த ரீசன்ட்லி எம்ப்டீடு யூட்ரஸ் டு கான்ட்ராக்ட். அது என்ன ரீசன்ட்லி எம்ப்டீடு யூட்ரஸ் டு கான்ட்ராக்ட்? குழந்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த யூட்ரஸ் வந்து 20 மடங்கு பெருசாகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த யூட்ரஸ் வந்து பெருசாக தானே இருக்கும். அப்படி எம்ப்டி அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த யூட்ரஸ் தான் ரீசன்ட்லி எம்ப்டீடு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீசன்ட்லி எம்ப்டீடு யூட்ரஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு சுருங்கி போகணும், ஓகேவா? டு கான்ட்ராக்ட், சுருங்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இந்த ஆக்சிடாக்சின் தான், ஹெல்பிங் இட் டு ரிட்டர்ன் டு த ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ். அப்போ அந்த உமன் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களுடைய யூட்ரஸ் எப்படி இருந்ததோ அதே சைஸுக்கு திரும்ப மாற்றுறதுக்கும் இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாரு, கொலோஸ்ட்ரம், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். a nutrient rich fluid, உண்மை இல்லை அந்த மில்க், ஓகேவா? nutrient rich fluid produced by the human female immediately after giving birth. பேபி பர்த் ஆனதுக்கு அப்புறமே உடனே ஒரு ஃபியூ டேஸில் கொடுக்குற ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஃப்ளூயிடை தான் என்னன்னு சொல்கிறாங்களா, கொலோஸ்ட்ரம். இஸ் லோடட் வித், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன், growth and tissue repair factors. இது எல்லாமே இட் ஆக்ட் ஆஸ் எ நேச்சுரல் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட், அதுவும் நேச்சுரலாக, அது இயற்கையாகவே கிடைக்கிறது. டு ஆக்டிவ்லி ஸ்டிமுலேட் த மெச்சூரேஷன் ஆஃப் த இன்ஃபேண்ட் இம்யூன் சிஸ்டம். இன்ஃபேண்ட் இம்யூன் சிஸ்டம், இன்ஃபேண்ட்டோடைய இம்யூன் சிஸ்டமை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மெச்சூர் பண்ணுறதுக்கு இந்த கொலோஸ்ட்ரம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நோ ஆர்டிஃபிஷியல் ஃபீட், அதாவது அந்த கொலோஸ்ட்ரமை தவிர
குழந்தைக்கு இன்ஃபேண்ட்டுக்கு அதை தவிர வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீடும் கொடுக்கறதுல அந்த அளவுக்கு ஒரு யூஸ் கிடையாது அப்படின்றது தான். ஓகேவா? ஃபீட் கேன் சப்ஸ்டியூட் த ஃபர்ஸ்ட் மில்க். அந்த ஃபர்ஸ்ட் மில்கை தவிர வேறு எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு கிடையாது, பெஸ்ட்டான ஃபீடிங் கிடையாது. வித் ஆல் இட்ஸ் நேச்சுரல் பெனிஃபிட். அந்த ஃபர்ஸ்ட் மில்கில் தான் எல்லா விதமான நேச்சுரல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அண்ட் தேர்ஃபோர் ஷுட் பி டெஃபினெட்லி ஃபீட் டு த பேபி ஆஃப்டர் த பேபி. அப்போ பேபி பர்த் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னவா தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதர்ஸ் மில்க், நத்திங் பட் த கொலோஸ்ட்ரம். நெக்ஸ்ட் பாருங்க, mammary gland secrete a yellowish fluid called இந்த கொலோஸ்ட்ரம்னா என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. இந்த கொலோஸ்ட்ரம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? See, the mammary gland secrete a yellowish fluid. அந்த yellowish fluid தான் என்னன்னு சொல்கிறாங்களா? கொலோஸ்ட்ரம். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? mammalian gland. எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா during the initial few days after parturition. ப்ரெக்னன்சி நடந்து முடிஞ்சு குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ டேஸ்க்கு மதர் ப்ரொடியூஸ் பண்ணுற மதரோடைய mammalian glandல ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு yellowish fluid தான் நம்ம என்னன்னு சொல்றோமா? கொலோஸ்ட்ரம். இட் ஹாஸ் லெஸ் லாக்டோஸ். வழக்கமாக நம்ம எடுத்துக்கிற மில்கில் இருக்கிற லாக்டோஸ் உடைய கண்டென்ட்டை விட அந்த கொலோஸ்ட்ரமில் இருக்கிற லாக்டோஸ் உடைய கண்டென்ட் கம்மியாகவும் அண்ட் ஆல்மோஸ்ட் நோ ஃபேட், கிட்டத்தட்ட ஃபேட்டே இல்லை. பட் இட் கண்டெயின் மோர் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ அண்ட் மினரல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, colostrum is also rich in IgA. IgA is nothing but the immunoglobulin. Okay, immunoglobulin A antibodies. Okay, Ig is nothing but the immunoglobulin A antibodies. This help to protect the infant digestive tract. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா protect the infant digestive tract. ஏன்னா புதுசாக அப்போதான் அந்த பேபி வெளியே வந்திருக்குன்னா நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் கொடுத்தனா அதோடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அதெல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இன்ஃபேண்ட்டோடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஒழுங்காக இருக்கிறதுக்காக அகைன்ஸ்ட் த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ breast milk is the ideal food for the infant. அப்போது இன்ஃபேண்ட்டுக்கான ஐடியல் ஃபுட்டாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா breast milk, as it contain all the constituent. அந்த breast milkல அந்த பேபிக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. இஸ் சூட்டபிள் கான்சன்ட்ரேஷன், அதுவும் ஏற்ற கான்சன்ட்ரேஷனில், அண்ட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள். அந்த பேபியோடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள். இட் இஸ் ஃபுல்லி சஃபிஷியன்ட். அவ்வளோ எவ்வளோ நாள் வரைக்கும் இது சஃபிஷியண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சஃபிஷியன்ட் till about 6 months of the age, and all infant must be fed by the mother to ensure the growth of the healthy baby. அப்போ நம்மளுடைய பேபி growth ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது என்ன, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் மில்க் தான். நெக்ஸ்ட் பாருங்க, சிசேரியன். அது என்ன சிசேரியன்? சி, when normal vaginal delivery, இப்போது யூட்ரஸில் கான்ட்ராக்ஷன் நடந்து வேஜினா வழியாக டெலிவரி நடக்கலை அப்படின்னா அதை தான் சிசேரியன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாருங்களேன். when normal vaginal delivery, வேஜினா வழியாக டெலிவரி நடக்கலை, பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இஸ் நாட் பாசிபிள் டியூ டு த ஃபேக்டர்ஸ் லைக். எதனால் நாட் பாசிபிளாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பொசிஷன் ஆஃப் த பேபி. அதாவது பேபியோட பொசிஷன் கரெக்டாக ரொட்டேட் ஆகி வேஜினா வழியாக வராமல் அந்த தலை திரும்பிடுச்சு அப்படின்லாம் கூட படத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ பொசிஷன் ஆஃப் த பேபி ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது, அண்ட் நேச்சர் ஆஃப் த பிளசண்டா ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது. த பேபி இஸ் டெலிவர்டு த்ரூ. அந்த டைமில் பேபியை டெலிவர் பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் இன்சிஷன் எடுப்பாங்க. ஓகேவா? இந்த உமன்ஸ் அப்டமன். சர்ஜிக்கல் இன்சிஷன் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அப்டமனில் அண்ட் தென் யூட்ரஸில். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் த அப்டாமினல் டெலிவரி ஆர் சிசேரியன் செக்ஷன் ஆர் சி செக்ஷன். இந்த சிசேரியனுக்கு இந்த 3 பேர் இருக்குது. ஒன் இஸ் அப்டாமினல் டெலிவரி, சிசேரியன் செக்ஷன், அண்ட் அனதர் ஒன் இஸ் சி செக்ஷன். Okay,
நமக்கு பாருங்க இந்த இத்தனை விஷயத்தையும், அதாவது ப்ரெக்னன்சின்னு சொல்கிற அந்த 280 டேஸ் அந்த 40 வீக்ஸையும் வந்து நமக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாரு 40 வீக்ஸையும் உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் 4 வீக் நம்ம தான் சொன்னோம் இல்லையா, இதை டேஸாகவும் எடுத்துக்கலாம் வீக்காகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய புக்கில் நமக்கு வந்து வீக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 4 வீக் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் foregut, midgut, hindgut, heart start functioning, then forebrain is most prominent, upper limbs appear as a paddle shaped bud. அப்போ ஒரு வழியா upper limb வந்துடுச்சு, then heart start function ஆயிடுச்சு, then foregut, midgut இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே 8th month 8வது வாரம் பார்க்குறோம் அப்படின்னா limbs and digit fully formed, movement start taking place. பத்தாவதுக்கு மூமெண்ட்டும் வந்து நடக்கிறது தான் இந்த 8th week உடைய ஒரு ஸ்பெஷல் திங். then the neck appear between the head and the thorax. neck part வந்து appear ஆகுது, கழுத்து. then external genitalia shows sex differences. இந்த டைம்லயே நம்ம வந்து பேபியோடைய செக்ஸ் டிஃபரன்சஸ் whether it is a male or female அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணலாம் by using the external genitalia. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th week 12வது வாரம் பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஏர்ஸ் ஆர் வெல் டிஃபைன்டு, கண்ணும் காதும் நல்லா தெரியுது. தென் ஓசிஃபிகேஷன் ஆஃப் த லாங் போன்ஸ், அதாவது போன் டெவலப்மெண்ட்டை தான் வந்து ஓசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லாங் போன்ஸ் ஆர் சீன், யூரின் ஃபார்மேஷன் பிகின்ஸ். இந்த டைம்லேயே வந்து பாடி வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது, யூரின் ஃபார்மேஷன் பிகின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th வீக் லோவர் லிம்ஸ் ரீச் ஃபைனல் டெவலப்மெண்ட், மூமெண்ட் ஆர் சீன். ஒரு வழியாக லோவர் லிம்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகி மூமெண்ட்டும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. தென் கம் டு 20th week, the length of the fetus increases, hair on the head, eyebrows, skin become covered with a sebaceous gland. மோரோவர் growth வந்து இங்கே நடக்குது, அதாவது எஸ்பெஷலி சொல்லணும்னா ஹேர் growth. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24th வீக் லங்ஸ் ஆர் வெல் டெவலப்டு, ரேப்பிட் ஐ மூமெண்ட் பிகின். ஐ மூமெண்ட் வந்து பிகின் ஆகுது. then the fetus starts gaining the weight. குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, அதுதான் start gaining the weight. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 28th வீக் இம்யூன் சிஸ்டம், குழந்தையோடைய இம்யூன் பவர் டெவலப் ஆகுது, start developing, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டெவலப்டு, then retina is well developed. இங்கெல்லாம் நமக்கு எக்ஸாக்டாக என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32nd வீக் பேபி வெயிட் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸ்கின் இஸ் ஸ்மூத் டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் த சப்கியூட்டேனியஸ் ஃபேட். சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டால் அதோடைய டெபாசிஷனால் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறுது. தென் கம் டு த 36th வீக் blood vessels are completely developed, baby is positioned into the pelvic in the head down. அதாவது பேபி வந்து அதோடைய பொசிஷனை எடுத்துக்குது. எதுக்கான பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜினா வழியாக வெளியே வர்றதுக்கான பொசிஷனை 36th வீக்லேருந்தே எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ பொசிஷன்ட் இன் டு த பெல்விக் இன் ஹெட் டவுன் பொசிஷன், அப்போ தலை திரும்பி கீழே வர்ற வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40th வீக் பேபி இஸ் ஃபுல்லி ஃபார்ம்டு, ரெடி டு பார்ன் எனி டே. அப்போ பேபி ஃபுல்லாக பார்ன் ஆகிட்டு எந்த டைமில் வேணாலும் வெளியே வரலாம் அப்படின்ற டைமில் இருக்கிறது தான் 40th வீக். ஓகேம்மா, we successfully completed this chapter. எந்த டைம்லையும் இந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து விட்டுடவே கூடாது. ரீப்ரொடக்ஷன் பற்றியும் அண்ட் தென் மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை பற்றியும் ஃபெர்டிலைசேஷன் இதை பற்றின இந்த மாதிரி பெஸ்ட் டாபிக் எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்த்துருப்போம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஆஸ்க். நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? we will see in the next class. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School.
45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.